நமோ நமஹ, குருப்யோ நமஹ. செஷன் 4க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷன் 4ல் ஸ்லோகம் 13, 14, 15, 16 பார்க்கலாம். 13ல் சுப்பிரமணியோட முகத்தை வர்ணனை பண்ணுறார். அவர் அதை சந்திரனுக்கு ஒப்பிடலாமான்னு பார்க்குறார். ஆனால் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதை பார்க்கலாம். சதா சாரதாக ஷண்முருகாங்காக யதி ஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்திதாக சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக கலங்கைஹி ச ஹீனாக ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாமியம். சதா சாரதாக, சதா எப்பொழுதும், சாரதாகனா சரத்காலம். சரத்காலத்தில் ஆகாயம் ரொம்ப கிளியராக இருக்கும், மேகங்கள் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் சந்திரனை நல்லா க்ளீனாக பார்க்கலாம். அதை மாதிரி இருந்தால் அந்த சரத்காலத்தில் உள்ள ஷண்மிருகாங்காக, மிருகாங்கானா சந்திரன், மிருகனா அனிமல், அங்கன்னா மார்க்கு. அதில் சந்திரனில் களங்கம் இருக்குல்ல, ஸ்பாட் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் மிருகாங்க அப்படின்னு பேர். ஷண்மிருகாங்கன்னா 6 சந்திரன்கள். எதிஸ்யுஹு இருந்தால், ஒருவேளை இருந்தால் 6 சந்திரன்கள் இருக்குமா மேலே? இல்லை, ஒரு வேளை இருந்துன்னா அசையம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். அது சரத்காலத்தில். சமுத்யந்த ஏவ ஸ்திதாக, சமுத்யந்த ரைசிங் கிளியர்லி அண்ட் சைமல்டேனியஸ்லி. அந்த மூணுகள்லாம் ஒரே டயத்தில் உதிக்கிறது அப்படியே இருக்குது. ஸ்திதாக உதித்தா மட்டும் புறது அங்கேயே இருக்குது. சேத் சமந்தாத், சமந்தாத்னா ஃப்ரம் ஆல் சைட்ஸ்னு பேர். ஆனால் இங்கே ஆல் டைம் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். அப்போது என்ன சொல்கிறார்? சரத்காலத்தில் 6 சந்திரன்கள் ஒரு வேளை இருந்தால், அதுவும் ஒரே வேளையில் உதித்தால், அப்படியே இருந்தால், எல்லா டைமும் அப்படியே இருந்தால், சதா பூர்ண பிம்பாக, எப்பொழுதும் ஃபுல் மூனாக இருந்தால். ஏன்னா மூன் வளர்பிறை தேய்பிறையெல்லாம் இருக்குல்ல, மூணுக்கு இருந்தால் மட்டும் கம்பேர் பண்ண முடியாது. வளர்பிறையில் தேய்பிறையில் அவரை கம்பேர் பண்ண முடியாது. எப்போதும் ஃபுல் மூனாக இருந்தால், கலங்கைஹி ச ஹீனாக, அந்த கலங்கங்கள் இல்லாமல் இருந்தால். ஏன்னா இது முகத்தை யாரோட முருகரோட கம்பேர் பண்ணும்போது முருகர் முகத்தில் கலங்கங்கள் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறார்? இதெல்லாம் இருந்தாங்கிற சரத்காலம் இருக்கணும், எப்பொழுதும் 6 சந்திரங்கள் இருக்கணும், 6 சந்திரன்கள் இருக்கணும். அப்புறம் ஒரேடியாக உதிக்கணும், அப்படியே இருக்கணும், எல்லா காலத்துலேயும் இருக்கணும், ஃபுல் மூனாக இருக்கணும். அப்புறம் கலங்கங்கள் இல்லாமல் இருந்தால், அப்படின்னா இவ்வளவு இருந்தால்னா வெரி சேலஞ்சிங் இல்லையா? அப்போது இவ்வளோலாம் இருந்தால், ததா இந்த இதெல்லாம் கண்டிஷன்லாம் ஃபில்ஃபில் ஆனால், துவன்முகானாம் உனது முகங்களோடு, ப்ருவே சொல்லுவேன், ஸ்கந்த சாமியம். அதை நான் முருகரோடைய முகத்துக்கு, ஸ்கந்தா உன்னோட முகத்துக்கு நான் அதை சாமியமாக ஈக்குவலாக ஒப்பிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் இருக்க போகிறதில்ல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டம். வாட் இஸ் த இம்ப்ளைடு மீனிங்? எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா உன்னோட முகத்தை ஒரு ஒப்பிடுறதுக்கு, அதுவும் சந்திரனோட ஒப்பிடுறதுக்கு. சந்திரன் சந்தோஷத்தை கொடுப்பவனாக இருக்கான், குளிர்ச்சியை கொடுப்பவனாக இருக்கான். அப்படி இருந்தாலும் இதை மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. சரத்காலம் எப்போதும் இருக்காது, கலங்கங்கள் இல்லாமல் இருக்காது, எல்லா நாளும் ஃபுல் மூனாக இருக்காது. அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் இருக்குது, ஒரேடியாக 6 சந்திரங்கள் இருக்காது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு வேளை, அப்போ இதுக்கு இம்ப்ளைடு மீனிங் என்னன்னாக்க, சந்திரனோட நான் ஒப்பிட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். திரும்ப பார்க்கலாமா? சதா சாரதாக ஷண்மிருகாங்காக யதி ஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்திதாக சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக கலங்கைஹி ச ஹீனாக ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாமியம். இது 13. 14க்கு போகலாம். ஆதிசங்கரர் விட்டுருவாரா? முகத்துக்கு கம்பேரிசன் கிடைக்கலன்னா இங்கே தாமரை மலர்களோட ஒப்பிடுறார். ஸ்புரத் மந்தஹாசைஹி ச ஹம்சானி கடாக்ஷ சஞ்சத் கடாக்ஷ ஆவலி பிருங்க சங்க உஜ்வலானி சுதாசந்தி பிம்ப அதராணி ஈஷசூனோ தவ ஆலோகையே ஷண்முக அம்போருகானி. என்ன சொல்கிறார்? ஸ்புரத் மந்தஹாசைஹி, புன்முறுவல்களால் ஷைனிங்காக இருக்குது முகம்.
அவரோட முகத்தை தானே பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கண்டினியூ ஆகுது. புன்வர்களாக இருக்குது. ஹம்சானி. ஹம்சானினா அன்னப்பட்சிகள். இவன் முகத்தை என்னத்துக்கு உருப்படுறார்? தாமரை மலருக்கு தானே உருப்படுறார். ஸோ அந்த தாமரை மலர்களில் அன்னங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறதோன்னு தோன்றுறது அப்படிங்கிறார். முகத்தை பார்த்து அவனோட முகத்தில் புன்வர்கள் முகத்தை பார்க்கும்போது தாமரை மலத்தில் அன்னை பறவைகள் இருக்கிற போரி. ஏன்னா அன்னை பறவைகள் மூவ்மெண்ட்டு ஜென்டிலாக இருக்கிறதுனால இவங்க ஜென்டில் ஸ்மைலுனால, ஏன்னா மந்தஹாசைனா ஜென்டில் ஸ்மைல், அட்டஹாசன்னா ஹாஹான்னு வச்சிருக்கிறது, இது மந்தஹாசகி. அதில் அன்னங்கள் இருக்கிறதோ தாமரை மலரில் அன்னங்கள் இருப்பது போல தோன்றுகிறது அப்படிங்கிறார். அப்புறம் சஞ்சத் கடாக்ஷ ஆவலி பிருங்க சங்க உஜ்வலானி. சஞ்சத் அசஞ்சண்டே இருக்கிற, கடாட்சம் கிளான்ஸ் இருக்கு, ஆவலினா அரே இந்த ரோ. ஏன்னா 6 முகம் 12 கண்களில் அந்த 12 கண்களோட கிளான்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா அந்த அரே அந்த மூமெண்ட் அந்த ரோ அசைஞ்சன் இருக்கிறது எப்படின்னா பிருங்க சங்க. பிருங்கனா வண்டுகள், சங்கன்னா அதோட கூட்டம், உஜ்வலானி அந்த மலர்களில், அந்த தாமரை மலர்களில் அந்த வண்டு கூட்டங்கள் ஜொலிக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கிறதோ அதுபோல் தோன்றுகிறது அப்படிங்கிறார். உன்னுடைய கண்ணோட கிளான்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறார். மூணாவது சுதா சந்தி பிம்ப அதராணி ஈஷசூனோ. சுதா அமிர்தம், சந்தி ஒழுகின்ற, பிம்பனா கோவப்படம், ஏன்னா சோப்பாக இருக்கும், அதராணினா கீழுதடு, ஈஷசூனோ பரமேஸ்வரடின் பையனே. ஈஷசூனோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார் அவர். ஸோ இதுவும் சொல்கிறார், உதட பற்றியும் சொல்லிட்டார். அப்புறம் தவ ஆலோகையே ஷண்முக அம்போருகாணி. ஸோ ஆலோகையே நான் பார்க்குறேன், என்னதை பார்க்குறேன்? 6 ஷண்முக அம்போருகாணி. அம்போருகானினா அம்பஸ்னா வாட்டர், அதில் ருகனா வளர்றது, அது மீன்ஸ் லோட்டஸ். ஸோ 6 முகங்களாகிய தாமரை புஷ்பங்கள் உன்னுடைய 6 முகங்களாகிய தாமரை புஷ்பங்களை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஸோ இது முதல்ல போன ஸ்லோகத்தில் அவருக்கு சந்திரனோட கம்பேர் பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்கல. இங்கே தாமரை மலரோடு கம்பேர் பண்ணி அழகாக கம்பேர் பண்ணிட்டார். ஸ்புரத் மந்தஹாசைஹி சஹம்சானி சஞ்சத் கடாக்ஷ ஆவலி பிருங்க சங்க உஜ்வலானி சுதாசந்தி பிம்ப அதராணி ஈஷசூனோ தவ ஆலோகையே ஷண்முக அம்போருகானி. இப்போ 15க்கு போகிறார். 15ல் கண்ணை பற்றி சொல்கிறார். விஷாலேஷு கர்ண அந்த தீர்கேஷு அஜஸ்ரம் தயாசந்திஷு துவாதசசு ஈக்ஷணேஷு மயி ஈக்ஷத் கடாக்ஷக சக்ருத் பாதித்தக சேத் பவேத் தே தயாஷீல காநாமஹானி. விஷாலேஷு அகன்ற கண்கள், அகன்ற கண்களாக இருக்கும்ல, அகன்ற கண்களாக இருக்கிறது அழகு தானே. கர்ண அந்த தீர்கேஷு, எவ்வளவு நீளம் இருக்குன்னா காது வர போகிறது. இஸ் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அது வரனா அவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம், தாத்பரியம். அஜஸ்ரம் தயா சந்திஷு, கண்டினியூஸாக, அஜஸ்ரம் கண்டினியூஸி, தயா கருணை, சந்திஷுன்னா அப்படியே ஒழுகின்னு இருக்குது, கண்ணிலேருந்து அப்படியே கருணை வழிந்துட்டே இருக்குது. எவ்வளவில்? 12 கண்களில், துவாதசசு 12 ஈக்ஷணேஷு கண்களிலிருந்து, அந்த 12 கண்களில் கண்டினியூஸாக தயா ஒழுகின்றே இருக்குது. மயி என் மேல், ஈக்ஷத் கொஞ்சம், கடாக்ஷக கிளான்ஸ் அவனோட கடைப்பார்வை, சக்ருத்னா ஒரே ஒரு தரம், பாதித்தக விழுந்தால், சேத் பாதித்தகன விழுந்தால், பாதித்தக சேத் பவேத்தே தயாஷீல காநாம ஹானி. பவேத்தே தயாஷீல காநாம ஹானி. தயாஷீல கருணையின் உருவானவரே, காநாம ஹானி பவேத், உனக்கு என்னப்பா கஷ்டம் வரும்? உனக்கு என்ன கஷ்டம் வரும்? நம்ம கறியெல்லாம் நிறையா வாங்கிட்டு நம்ம அந்த கருப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் போடேன்ப்பா, கூட 2 போடேன்ப்பா, உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்குறார். ஏன்னா கடைக்கண் ரொம்ப அதோடைய என்ன சொல்கிறது, பலன்கள் நிறைய இருக்குது, அதனால் சொல்கிறார். திரும்ப படிக்கலாமா கண்ணை பற்றி? விசாலேஷு கர்ணாந்த தீர்கேஷு அஜஸ்ரம் தயாசந்திஷு துவாதசசு ஈக்ஷணேஷு மயி ஈக்ஷத் கடாக்ஷக சக்ருத் பாதித்தக சேத் பவேத்தே
தயாஷீல காநாம ஹானி. சரி, இப்போ கடைசி இன்றைக்கி இந்த செஷனில் வந்து கடைசி தலையை பற்றி காலிலேருந்து ஆரம்பித்து தலை வர. சௌந்தரலகரியும் இதே மாதிரி தான், அதுவும் ஆதிசங்கரர் வந்து அம்பாளை பற்றி சொல்லியிருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் சௌந்தரலகரியில் ஒவ்வொரு பீஜ மந்திரம் புதைந்திருக்கு. அந்த பீஜ மந்திரம் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சக்தி உடையது. அந்த காலத்திலலாம் மந்திரங்களை சொல்லியே நிறைய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணியிருக்காங்க, நிறைய வியாதிகளை கூட சால்வ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ட்ரெஷர் நம்மள்ட்ட இருக்குது. இதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். அந்த எந்தெந்த மந்திரங்களில் என்னென்ன பீஜ மந்திரங்கள் இருக்குது, அது எத்தனை தரம் சொல்லணும், எங்கே பார்த்து சொல்லணும், எல்லாம் இருக்குது. ஸோ எ ஹெட் டிஸ்கிரிப்ஷன். சுத அங்க உத்பவக மே அசி ஜீவ இதி ஷடுதா ஜபன்மந்திரம் ஈஷக முதா ஜிக்ரதே யான் ஜகத்பார பிருத்பயக ஜகநாத தேபியக கிரீட்டாக உஜ்வலேபியக நமோ மஸ்தகேபியக. இங்கே வந்து தலையை பற்றி சொல்கிறார். எல்லாமே நமோ மஸ்தகேபிய, உன்னுடைய தலைகளுக்கு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றது எல்லாம் அந்த தலைகளுக்கு வந்து அப்ஜெக்டிவாக கொடுக்குறார். சுத அங்க உத்பவக மே அசி. சுத குழந்தாய், சுப்பிரமணியை பார்த்து சிவன் சொல்கிறார். அங்க உத்பக மே அங்க உத்பவக, என்னுடைய அங்கங்களிலிருந்து உற்பத்தியவனாக இருக்கிறாய். அசி, நீ இருக்கிறாய். ஜீவ இதி, ஆயுஷ்மான் பவ, நல்ல நிறைய நீண்ட காலமாக வாழு. ஜீவ இத்தின்னா ஒரு மந்திரம். அது ஷடுதா, ஆறுதரம். ஏன் ஆறுதரம்? 6 தலை இருக்கு இல்லையா, ஆறுதரம் சொல்கிறவர். ஜபன் மந்திரம், இந்த மாதிரி ஜீவ இத்தின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை, ஜபன் மந்திரம்னா அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டு ஈஷக பரமேஸ்வரர் முதா ஜிக்ரதே யான், முதா உர்ச்சி முகர்ந்தார். ஜிக்ரத்தேனா முகர்ந்தது, முதானா சந்தோஷத்தோட, யான் அப்படின்னா யானுக்கு அப்புறம் நம்ம சப்ளை என்ன பண்ணிக்கணும், மஸ்தகான். எந்த தலைகளை சிவன் வந்து உச்சி முகந்தாரோ, எப்படி ஜீவகைதின்னு அந்த மந்திரத்தை ஆறுதரன்னு சொல்லி அப்படி அந்த தலைக்கு நான் வணங்குகிறேங்கிற மாதிரி வரணும். அப்புறம் இந்த 2வது லைன். 3வது லைன் வந்து ஜகத் பார பிருத்பியக, இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டு மஸ்தகான், தலைகளுக்கு. இந்த தலைகள் எப்படிப்பட்ட தலைகள்? இந்த 6 தலைகள் ஜகத் பார பிருத்பியக. ஜகத் பாரனா இந்த உலகத்தோட வெயிட்டெல்லாம் தாங்கிறது, பிருத்பியகனா பேரிங், தாங்கிறது. அவருக்கு நமஸ்காரம். ஜெகநாத, ஹே ஜெகநாத, ஜகத்தை ஆள்பவனே, ஜகத்துக்கு கடவுளே. தேபியக, உனோடு. மஸ்தகேபியக நமக அப்படின்னு திரும்ப வச்சுக்கணும். தேபியக, உனக்கு. கிரீட்டாக உஜ்வலேபியக, ஒளி புரிந்திய கிரீட்டான கிரீடங்கள். உஜ்வலேபியனா ஒளி புரிந்திய, ஒளி புரிந்திய கிரீடங்கள் ஆன கிளங்களும் உடைய மஸ்தகேபியக, உன்னுடைய தலைகளுக்கு நமஸ்காரம். இது கடைசி ஸ்லோகம். இது திரும்ப ஒருத்தம் சொல்லலாமா? சுத அங்க உத்பவக மே அசி ஜீவ இதி ஷடுதா ஜபன் மந்திரம் ஈஷக முதா ஜிக்ரதே யான் ஜகத்பார பிருத்பியக ஜகநாத தேபியக கிரீட்டாக உஜ்வலேபியக நமோ மஸ்தகேபியக. அப்போ தலையிலேருந்து காலிலேருந்து தலை வரை சொல்லிட்டார் எல்லாம். அப்போ திரும்ப இன்றைக்கி வந்து 13லேருந்து 16 வரை திரும்ப 100 பார்க்கலாமா? சதா சாரதாக ஷண்மிருக அங்காக யதி ஸ்யுஹு சம்முத்யந்த ஏவ ஸ்திதாக சேத் சமந்தாத் சதா பூர்ண பிம்பாக கலங்கைஹி ச ஹீனாக ததா துவன் முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாமியம். இதை வந்து சந்திரனோட கம்பேர் பண்ணும்போது என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டார். அப்போ அடுத்தாப்பில் அந்த ஃபேஸை வந்து அடுத்த 14 வந்து தாமரை மலர்களோட கம்பேர் பண்ணுறார். ஸ்புரத் மந்தஹாசைஹி சஹம்சானி சஞ்சத் கடாக்ஷ ஆவலி பிருங்க சங்க உஜ்வலானி சுதாசந்தி பிம்ப அதராணி ஈஷசூனோ தவ ஆலோகையே ஷண்முக அம்போருகானி. அதோட முகத்தை கம்பேர் பண்ணிட்டார். 15 வந்து கண்ணை பற்றி. விசாலேஷு கர்ண அந்த தீர்கேஷு அஜஸ்ரம் தயாசந்திஷு துவாதசு ஈக்ஷணேஷு மயி ஈக்ஷத் கடாக்ஷக சக்ருத் பாதிதக சேத் பவேத்தே தயாஷீல காநாமஹானி. உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படிங்கிற. கடைசியில் வந்து தலையை பற்றி கம்பேரிசன். சுத அங்க உத்பவக மே அசி ஜீவ இதி ஷடுதா ஜபன் மந்திரம் ஈஷக முதா ஜிக்ரதே யான் ஜகத்பார பிருத்பயக ஜகநாத தேபியக கிரீட்டாக உஜ்வலேபியக நமோ மஸ்துகேபியக. ஸோ தேங்க்யூ. அடுத்த போஸ்டிங்கில் வந்து அடுத்த 4 ஸ்லோகத்தை பார்க்கலாம்.